தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் கட்டாயம் வாக்காளர் அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் என்று அடையாள அட்டை இல்லாதவர்கள் தங்களது அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பிக்கலாம் என தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் கிருஷ்ணவேணி. தேர்தல் என்றாலே வாக்களிக்க செல்லும் பொழுது வாக்காளர் அடையாள அட்டை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் அவர்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை The person you are speaking with. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார், வங்கி புத்தகம் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பித்து வாக்கு செலுத்தலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர்கள் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார், வங்கி புத்தகம் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பித்து வாக்கு செலுத்தலாம் என தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், அந்த 12 ஆவணங்களாக என்னென்ன குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை தவிர நம்ம அதை கொண்டு செல்ல என்றால் 12 முக்கியமான அந்த ஆவணங்களை சொல்லியிருக்காங்க. அதுல ஆதார் அட்டை வந்து முக்கியமா பார்க்கப்படுது. அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, அதுல பார்த்தோம்னா அதை ஐடென்டிஃபை போட்டோ ஒட்டியிருக்கோம். அதனால அந்த அட்டையும் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா புகைப்படம் கூடிய வங்கி அஞ்சல் கணக்கு புத்தகங்கள் அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதே போல தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மருத்துவ காப்பீடு அட்டை, அதாவது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, அதை காட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க. வருமான வரி நிரந்தர கணக்கன் பேன் கார்டு, அதை காட்டலான் இருக்காங்க. அதே போல தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாக வழங்கப்பட்ட திறன் அட்டை, அதை காட்டிச்சிருக்காங்க. அப்புறம் இந்திய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் காட்டிச்சிருக்காங்க. அதே போல புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், அவங்க பென்ஷன் ஸ்கீம் பொறுத்தவரைக்கு அதை காட்டலாம் வயசானவங்க. அதே போல மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளருக்கான வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை, அதை காட்டலாம் இருக்காங்க. அதே போல பாராளுமன்ற சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை மற்றும் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரி மொழித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்டுள்ள இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை, இதை இந்த 12 ஆவணம் காட்டிருக்காங்க. அதே போல வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் வரிசை எண்ணை அறிந்து உள்ளதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டுன்னு அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க கூட தலைமை தேர்தல் அதிகாரி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கடிதத்தை பார்த்தோம்னா வாக்குச்சாவின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும். வாக்கு தேர்தல் அலுவலரால், அதாவது மாவட்ட தேர்தல் அலுவலர் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னர் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும். அதனால எந்த பூத்துல என்ன இதனோட ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அது 5 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டை அடையாளத்தை வைப்பதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவங்க கொடுக்கறது அந்த அடையாளமா ஏற்றுக்க மாட்டாங்க. அதோட நம்ம ஆதார் அட்டை, இது மாதிரி 14 ஆவணங்கள் அதுல காட்டணும். ஒரு வாக்காளர் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருக்கிறானால் அந்த அடையாள அட்டையை இந்திய தேர்தல் ஆணையம் காட்டும் ஆவணமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வாக்காளருடைய பெயர் அந்த வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட மேற்கூறி எந்த ஒரு அடையாள அட்டை வைத்திருப்பதால் மட்டுமே ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்திவிட முடியாது. அவருடைய பெயர் வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் தன் வாக்கை செலுத்திவிட முடியாது. அவருடைய பெயர் வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்பட்ட வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது அவங்க பேர் இருக்காங்க. அதான் வாக்குறுதிக்கு தகுதியுடைய அவரை வெளிப்படுத்துங்க. ஏன்னா உள்ள போனவொடனே அந்த பூத்துல ஒவ்வொரு அந்த பேர் படிப்பாங்க. அதுல அந்த பேர் இருக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமாக சொல்றாங்க. அதே போல 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் பிரிவு
20A இங்கே பதிவு பெற்றுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்களின் கடவுச்சீட்டில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் அசல் கடவுச்சீட்டினை அடிப்படையில் மட்டுமே அவர்களின் அடையாளமாக வாக்குச்சாவடி மைப்பிக்க வேண்டும். அந்த பாஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இது போல பல்வேறு அதாவது வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது இந்த மாதிரி ஆவணங்களை பயன்படுத்தணும். குறிப்பா வந்து வாக்குச்சாவடியில் அந்த உள்ள இருக்க லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கணுங்கிற ஒரு தகவலை வந்து தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வந்து தெரிவித்திருக்காரு. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.